இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த சாம்பல் புதன் ஆராதனைக்கு வரவேற்கிறேன். I would like to welcome each and every one of you in the name of our Lord Savior Jesus Christ for the Ash Wednesday service. As we begin our service, let us bow our heads in prayer. ஆராதனை காரணமாக தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த சாம்பல் புதன் ஆண்டவரே ஆராதனைக்கு வந்து இருக்கின்றோம். ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே பாவத்திலிருந்து ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ்கின்ற நாட்களாக இருக்கின்றது. ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையும் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க பிரியமானவர்களே, ஆர்வமாக நாம் முதலாவதாக ஒரு பாமாலை பாடலை நாம் பாடுவோம். As we begin our service, let us sing a hymn as the beginning of our worship. ஆரம்ப வசனம். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனையும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கர்த்தர் உங்களிடம் இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக. சுற்றிகரிப்பு ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. We shall say the collect of purity together. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளையும் சுத்தம் பண்ணியிருந்தோம். ஆமென். கட்டளைகள், the commandments. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதாவது, நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கைக்கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். ஆகவே கடவுள் தமது ஜனத்திற்கு கொடுத்த கட்டளைகளை கேட்டு அவற்றை இருதயத்தில் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். நீ உனக்கு எவ்விதமான விக்கிரத்தையும் உண்டாக்க வேண்டாம். கடவுள் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ பக்தி வினயத்தோடு ஆராதிப்பாயாக.
ஆமேன். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். நீ ஆண்டவருடைய நாளை நினைவு கூர்ந்து அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கிறிஸ்து மரித்தோல் இருந்து எழுந்தார். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஆமேன். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கடவுளுடைய பணிவிடக்காரராய் ஜீவியுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதர ஐக்கியத்தை விரும்புங்கள். ஆமேன். ஆண்டவரே எங்களுக்குள் இரங்கும். கொலை செய்யாதிருப்பாயாக. உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக கோபத்தை வளர்க்காதிருப்பாயாக. தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமேன். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அறியுங்கள். ஆமேன். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். களவு செய்யாதிருப்பாயாக. நீங்கள் நேர்மையுடன் வேலை செய்து தேவைப்படுகிறவர்களுக்கு உதவுங்கள். ஆமேன். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாவரும் உண்மையாய் பேச கடவார். ஆமேன். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். உன்னை போல் உன் சகோதரனை நேசி, அதுவே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதாகும். ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். சுருக்க ஜெபம். சாம்பலுக்கென்ற எடுக்கப்பட்ட சுருக்க ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. Let us pray the collect for the Ash Wednesday together. சர்வ வல்லமை உள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டித்தவைகளில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவங்களின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகின்ற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறேன். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவரிடத்தில் குறைவற்ற பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வேத வாசிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சுவிசேஷ பாகம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தொடங்கின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 11 வரை. The reading for today is taken from the Gospel of St. John, chapter 8, verses 1 to 11. John, chapter 8, verses 1 to 11. I will read this in English. இதை நான் ஆங்கிலத்திலே நான் வாசிக்கின்றேன். But Jesus went to the Mount of Olives. Early in the morning, he came again to the temple. All the people came to him, and he sat down and taught them. The scribes and the Pharisees brought the woman who had been caught in adultery, and placing her in the midst, they said to him, "Teacher, this woman has been caught in the act of adultery. Now, in the law of Moses, commanded us to stone such women. So what do you say?" This they said to test him, that they might have some charge to bring against him. Jesus bent down and wrote with his finger on the ground. And as they continued to ask him, he stood up and said to them, "Let him who is without sin among you be the first to throw a stone at her." At once more he bent down and wrote on the ground. But when they heard it, they went away one by one, beginning with the older ones, and Jesus was left alone with the woman standing before him.
Jesus stood up and said to her, "Woman, where are they? Has no one condemned you?" She said, "No one, Lord." And Jesus said, "Neither do I condemn you. Go, from now on sin no more." This is the gospel of Christ. Praise to Christ our Lord. Let us pray. தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும் பொழுதும் அன்றைய பரிசுத்த ஆவியார் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நீரை பலப்படுத்தும். Lord, guide us, give us the wisdom through Holy Spirit to understand your word. In Jesus' name we pray. Amen. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். Dear friends, today we are going to see one of the important things today as we see that we are celebrating the Ash Wednesday. It's very important for us to look at this thing in our life. What is this thing that is so important for us today? இந்த நாளிலே இது என்ன அது முக்கியமான காரியமாக இருக்குது என்று சொல்லி நாம் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னைக்கு வாசித்த பாடம் யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால், ஒரு விபச்சாரத்திலே விழுந்த ஒரு பெண்மணியை இயேசுவிடம் கொண்டு வந்து இந்த பரிசேயர்கள், செதுசியர்கள், வேதபாரகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தேவனிடத்திலே கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. தேவனை பரீட்சை சோதனைக்குள்ளாக கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. When we look at the book of John, chapter 8, verses 1 to 11, we see the Pharisees and the chief priests and the Sadducees bringing a adulterous woman to Jesus. The reason they are bringing the woman to Jesus is because they want to test Jesus. That's their motive that we can see here. Why they want to test Jesus? Today, if I ask you a question, if I ask you a question, what will you answer today? The question that I would ask you today is, do we realize that we are sinners? நான் இந்த நாளிலே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன் என்றால், ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், அது நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அந்த கேள்வி என்ன என்று சொல்லும் பொழுது, நீங்கள் நம் எல்லோரும் பாவியாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அதை சிந்திக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அநேக வேளையிலே இந்த சிந்தனை நம்மளுக்குள்ளாக இல்லாமல் போய்விட்டுறது அன்பானவர்களே. ஏனென்று சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கோம், நாம் தேவனை வணங்குகிறோம், உண்மையான தேவனை வணங்குகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? பாவிகள் என்று சொல்லி மறந்து விடுகிறார்கள். Today we see that we as a Christians, the people who believe in God and the people who are worshipping the true God, we are the one who has forgotten that we are also the sinners who are sinning every day. But we are in everything that we do, we are thinking that we are holy. We are in everything that we do, that we are thinking that we are no more sinners, but we forgot that we are sinners. அன்பானவர்களே, நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம், உண்மையான தேவனை வணங்குகிறோம் என்று சொல்லி அந்த சிந்தனை இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாம் பாவி என்று சொல்லி நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாம் பாவி என்று சொல்லி நாம் மறந்து விடும் பொழுது அது எவ்வளோ ஒரு கவலைக்குரியமான ஒரு காரியம், அது எவ்வளோ நம்மளுக்கு எதிர்ப்பான ஒரு காரியத்தை செய்கின்றது என்று சொல்லி, தேவனுக்கு எதிர்ப்பான காரியங்கள் அதிகமாக செய்ய தூண்டுகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறதாக இருக்கின்றது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நாம் பாவி இல்லை என்று சொன்னோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுக்குள் உண்மை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். When we see in 1 John chapter 1 verse 8, it says that if we say we are not sinners, then there is no truth in us. And we say in verse 10, it says, if we say we do not sin,
that means we are making a liar of ourselves. நாம் பாவம் செய்யாதவர்கள் என்று சொல்லி நாம் சொன்னோம் என்றால் வசனம் 10 சொல்லுகின்றது, 1 யோவான் 1:10 நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுக்குள்ளே இருந்து நாம் என்ன செய்கிறோம்? பொய்யானவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளிலே, இந்த சாம்பல் புதன்கிழமை அன்றே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம், நான் பாவி என்று சொல்லி நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, we have to remember that we are sinners. We are not a holy, but we are sinners who live in Christ. We have to remember this very important thing today as we celebrate the Ash Wednesday. Today is the day where we are here. We have come together as remembering the season of Lent. As the beginning of the season of Lent, we are remembering ourselves to repent from our sins, to spend more time with God. We are taking away all the guiltiness that we have in ourselves, all the trespasses that we have in ourselves. We are trying to put all we are trying to submit everything to God. நம்முடைய பாவங்கள் குற்றங்களை நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கின்றதாக இருக்குது. 40 நாளிலே நாம் என்ன செய்கிறோம்? அநேக வேளையிலே நாம் இது விசேஷ விதத்திலே அதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் இந்த நாளை நாம் அனுசரிக்கிறதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் அனுசரிக்கும் பொழுது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் பாவிகள் என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏன் என்று நாம் சொல்லும் பொழுது, இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, பரிசேயர்கள் வேத பாடல்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை பரீட்சை சோதனைக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். பரீட்சை சோதனை எப்படி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒரு குற்றம் சாட்டுகிறார்கள். இன்னொரு பாவம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? குற்றம் செய்கிறவர்கள் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறார்கள். நாம் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, அந்த 1ஆம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அது தெளிவாக ஒரு காரியத்தை கூறுகிறது. என்ன கூறுகிறது என்று சொல்லும் பொழுது, அந்த ஒரு ஆலயத்திலே ஒரு காரியம் நடந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறார் என்றால், அங்கே உள்ளவர்கள் வீட்டுக்கு திரும்பி மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் வருகிறார்கள் ஆலயத்துக்கு. Verse 1 and verse 2 is reflecting on the previous chapter. 7வது அதிகாரத்துக்கு அது கொண்டு போகின்றது. ஏனென்று சொல்லும் பொழுது, 7வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவை எப்படியாவது பிடிச்சு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவரை சிலுவையிலே மறிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். When we see in verse 1 and 2 of chapter 8 is actually continuation from the chapter 7, because when we see in chapter 7 that we see the Pharisees, the Sadducees, the chief priests are planning to kill Jesus. The plot that they're making to kill Jesus, that's what they are doing in chapter 7. When we go through chapter 7, we can see that the plot that they're trying to get something that they can get to charge Jesus to be killed on the cross. That's what they are doing. So when we see in verse 1, we see that people went back home, and in chapter 7 verse 53 we see the people went back home, but Jesus went to the Mount Olive. But on verse 2 he says that they came back early in the morning. Jesus came back to the temple and started to teach the people. நாம் இந்த 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை பார்க்கும்போது எல்லாரும் அந்த ஒரு வாக்குவாதத்துக்கு பிறகு எல்லாரும் வீட்டுக்கு திரும்புகிறார்கள். ஆனால் அடுத்த நாள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? இயேசு காலையிலே இருந்து என்ன செய்கிறார்? மறுபடியும் ஆலயத்துக்கு வரார். வந்த பிறகு எல்லாத்துக்கும் மறுபடியும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு தெரியும் அவர்கள் அங்க இருக்கிறவர்கள் அவர்களுக்கு விரோதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் தெரியும். ஆனாலும் இயேசு மறுபடியும் கற்றுக் கொடுக்க வருகிறார். Jesus knows that the Pharisees, the Sadducees, the chief priests are plotting to kill him, but he came back early in the morning the next day to the temple to teach to the people. But when Jesus came to the temple, we can see in verse 3, the scribes and the Pharisees brought a woman who has been caught in adultery, and they put in the midst among the people. That means they want to know what Jesus is going to say, because in verse 5 he says, now in the law Moses commanded us to stone such women, so what do you say? நாம் இந்த 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பரிசேயர்களும்
சதுசேயர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த விபச்சாரத்திலே ஈடுபடுகிற இந்த பெண்மணியை கொண்டு வந்து இயேசுடைய முன்பதாக நிறுத்தி, அந்த இயேசுடைய முன்பதாக மற்றும் நிறுத்தவில்லை, அந்த சுற்றி இருக்கிறவர்கள் இயேசுவுடன் அவர்கள் இயேசுடைய போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அவர் சமூகத்திலே வந்து நிறுத்தி அவர்கள் கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், இந்த பெண்மணி விபச்சாரத்திலே பிடிபட்டால் மோசையின் கட்டளைப்படி என்ன செய்ய வேண்டும் என்றால் கல்லிருந்து அவள் சாவடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு மறுபடியும் அவர்கள் அது கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் இதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி இயேசுவிடம் கேட்கிறார்கள். ஆனால் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் எதுக்கு இதுக்கு மாதிரி செய்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார்கள், அவர் இயேசுவை பரீட்சை சோதிக்க இருக்கிறார்கள், அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், ஒரு குற்றம் அவர் மேல் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர் பரீட்சை சோதிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது இது வேதனையான ஒரு காரியமாக இருக்கு. இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பரீட்சை சோதனைக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். Dear people of God, as we see in verse 6, the reason they bring the woman to Jesus is because they want to test Jesus. Because the reason they want to test is because they might have some charge to bring against him, so that they can kill Jesus. Because because the teaching of Jesus is so different, and some of the teachings that say he himself put himself in the scripture. When he preached in the temple, some of the teachings that you say in the book of in this teaching. So people are thinking that he himself make him as a God, but they didn't know that he is the Messiah who has came to save them. But when we see here, it's so sad when they have they want to test Jesus in such a way. But when we see here, Jesus, what he never do anything. He did very simple thing. He bent down and then he started to write on the sand. But when you see, when the people start to ask again and again and again, starting to put pressure on him, the only thing he start to say is in verse 7. He said, "Let him who is without sin among you be the first to throw a stone at her." நம்ம பார்க்கும் பொழுது அவர் இயேசு அவர்கள் அவரை பரீட்சை சோதனைக்குள்ளாக கொண்டு வரணும் என்று சொல்லி அவர் வந்தாலும் அவர் என்ன செய்தார் தெரியாத மாதிரி கீழே உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுக்கு அதிகமாக கேள்வி கேட்டு இருக்கும் பொழுது இயேசுவை என்ன செய்தார் என்றால் ஒரு கேள்வி ஒன்றுதான் சொன்னார். இங்கே யாராவது நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று நீங்க சொன்னீர்கள் என்றால் அவர் தான் முதல்ல என்ன செய்யணும், அந்த கல்லை அவர் மேல் எரிய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் கீழே உட்கார்ந்து அவர் தரையிலே எழுத ஆரம்பித்தார். When Jesus asked the question to them, when Jesus said to them that the first one who have not sinned to throw the stone, immediately he bent down and then he write again on the ground. But when you see here in verse 9, the people start to move one by one, from elder to the younger ones. They start to move away from the place. The people who bring the adulterous woman to bring accusation on Jesus, to bring accusation on the woman and to test Jesus, they start to went away from the place. நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசுவை பரீட்சை சோதனைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த விபச்சார பெண்களை கொண்டு வந்த அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செய்தார்கள், இயேசு கிட்ட சொன்ன ஒரு காரியத்தினாலே அவர் என்ன செய்தார்கள், பெரியவர்களிருந்து சிறுவர் வரைக்கும் ஒருத்தர்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் எல்லாரும் கடந்து சென்ற பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கடந்து சென்றது மட்டுமல்ல, அந்த பெண்மணியும் இயேசுவுடன் அங்கு விட்டு அவர் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். They didn't just only left the place. When they left, when they leave, they leave Jesus and the woman at the place where they was in the temple. It's very important for us to remember that we have to realize that we are sinners. When Jesus asked the Pharisees and the Sadducees, if any one of you have not sinned, please, then that the person have to throw the stone first. But when they realized that they couldn't throw the stone because according to the law they are sinners, but they realized it and they went one by one. அவர்களுக்கு அது செய்ய முடியாமல் போய்விட்டது. கல்லு விட்டு எரிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அது தோன்றதுக்கு என்று அது செய்ய வேண்டும் என்று சொல்லி அது தோன்றாமல் போய்விட்டது. கேசு கிட்ட அந்த கேள்வியினாலே அவர் என்ன செய்து விட்டார்கள்,
அந்த இடத்தை விட்டு சென்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம் அநேகர் இதைதான் நாம் செய்கின்றோம். இந்த நாட்களிலே நாம் என்ன செய்கின்றோம் என்றால், பரிசேயர்கள் செருசியர்களை போலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக வேளையிலே நாம் தேவனை பரீட்சை சோதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்கின்றோம். தேவனை நாம் என்ன செய்கின்றோம்? அதிக வேளையிலே நாம் என்ன செய்கின்றோம்? தேவனை பரீட்சைக்குள்ளாக கொண்டு வருகிறோம். ஒரு காரியத்திலே நாம் என்ன செய்கிறோம்? அநேக வேளையிலே நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அநேக விதத்திலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் தவறு செய்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அந்த சிந்தனைகளே இருக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு வீட்டிலும் குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்கின்றோம்? அங்க ஒரு தவறு நடந்தால் நம்ம என்ன செய்கின்றோம்? யாராவது ஒரு ஆள் தவறு செய்து விட்டால் நம்ம என்ன செய்கின்றோம்? அதை நாம் என்ன செய்கிறோம்? அது குறையாக நாம் பார்க்கின்றோம். அவருக்கு செய்கிறது ரொம்ப பெரிய தவறு, ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதே தவறு நாம் என்ன செய்திருப்போம்? நம் வாழ்க்கையிலே அது நாம் செய்திருப்போம். ஆனா வேற விதத்திலே நாம் செய்திருப்போம். ஆனா நாம் அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாம் பார்த்தோம் என்றால் அந்த தவறு நம்மளும் செய்திருப்போம், அந்த குற்றங்களை நம்மளும் செய்திருப்போம். ஆனால் வேற விதத்திலே நாம் செய்திருப்போம். ஆனால் நாம் செய்த குற்றம் எப்படியாக இருக்கின்றோம்? நாம் செய்ததே தவறு இல்லை, ஆனால் மற்றவர்கள் செய்ததுதான் தவறு என்று சொல்லி நாம் பார்க்கிறதாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் என்ன செய்கிறோம்? தேவனை என்ன செய்கிறோம்? பரீட்சை சோதனைக்குள்ளாக நாம் கொண்டு வருகிறோம். We are testing God in many things, that we are testing God in our life. We are saying that we say that we are not sinners. If we say that we are not sinners, for example, let's say if there is anything wrong is going on in one place, let's say in example in a working place, or among our families, or in the church, let's say there is a problem going on. If let's say someone have done wrong, we will always pinpoint at the wrong that the people are doing. We always look at the wrong that the people does, but we forgot that we are also the sinners. We also have done the same thing before. Sometimes it's not the same thing that has what the people are doing, but sometimes it's relating things that we have done before. But we think that the thing that we have done is right, but the things that other people are doing is wrong. Dear friends, there is something that we are putting God in test. That we are saying that we are not sinners. We are saying that we are not someone who has done wrong. புரியுமானவர்களே, இதை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் தவறு செய்யவில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நம்மளே நம்ம என்ன செய்கிறோம்? நாம் உயர்த்தி வைத்துக் கொள்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நாம் பாவிகள் இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அந்த உணர்ச்சி நம்மளுக்கு இல்லாமல் போய்விடுகிறதாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த 10ஆம் வசனத்தை கேட்கிறார், எங்கே உன்னை குற்றம் சாட்டுவர்கள் யாரும் இங்கே இல்லையா அப்படி கேட்கும் பொழுது யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு மறுபடியும் அவர்களே சொல்றார், நானும் ஒரு குறையும் உன்மேல் நானும் ஒன்றும் உன்மேல் குறை சொல்லவில்லை, போ பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். When we see in verse 10 and 11, Jesus asking the woman, where are the people who condemned you? Where are they? And then the woman answered to Jesus, no one is there. So Jesus answered the woman, neither do I condemn you. You go, and from now on sin no more. Dear friends, this is something that we have to think about. We have to remember that Jesus is a man and a God who was without sin, who has come to die for us on the cross. He himself forgave the woman who was committed against adultery. But we as a Christians who are believing in Christ, we become like the Pharisees and the Sadducees and the scribes. We think that we are so pure, we are so holy, we are doing everything for God, we are praying every day, we are reading the Bible every day, we are fasting, but we forgot that we are also the sinners. We are starting to accusing people, we are starting to put wrong on the people, we are starting to blame people on something they are doing, and with this we are actually putting God into test. That's something that we should not be doing it, because we as a sinners, we have to understand Jesus is the only one has the right to judge us and to condemn us. But he himself didn't do that. When we see in verse 11, Jesus himself didn't condemn the woman. He asked her to go from there and to sin no more. Friends, that is something that we have to remember today. பிரியமானவர்களே, இது நாம் நினைவு கூறுவது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. நம் அநேக வேளையிலே நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் பாவம் செய்யவில்லை, நான் அன்றாடம் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சிந்தனை நம்மளுக்குள்ளாக இருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்?
நான் பாவி அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை இல்லாமல் போகின்றது. பிரியமானவர்களே, இது ரொம்ப கவலைக்குரியமான ஒரு காரியமாக இருக்கின்றது என்று சொல்வது. அநேக வேளையிலே இந்த நாளே நாம் என்ன செய்கிறோம்? தேவனை பரீட்சை சோதனைக்குள்ளாக அவரை வைக்கின்றோம். நாம் என்ன செய்கின்றோம்? நான் பரிசுத்தவான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை குறை சொல்கிறோம். மற்றவர்களுடைய தவறுகளை நாம் கண்டுபிடிக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தவிர அவர்கள் என்ன செய்ய மாட்டோம்? அவருக்கு ஜெபிக்க மாட்டோம், ஜெபம் செய்ய மறந்து விடுகிறோம். அவரை உற்சாகப்படுத்த மறுகின்றோம். கீழே விழுந்தவர்களை தூக்கி எடுக்க நாம் என்ன செய்கிறோம்? நாம் விட்டு விடுகிறோம். பிரியமானவர்களே, இது கவலைக்குரியமான ஒரு காரியம். கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது நம்மளும் பரிசேயர்கள் போலதான் இருக்கின்றோம், வேதப்பாரர்கள் போலதான் இருக்கிறோம். வேதத்தில் உள்ள காரியங்களை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவனை சரியான விதத்திலே நாம் என்ன செய்யவில்லை. அது அந்த கவனத்தையும் அந்த மரியாதையும் நாம் வைக்கவில்லை. நம் பாவிகள் என்று சொல்லி அந்த பாவிகள் என்று சொல்லி அந்த சிந்தனை நம்மளுக்கு வராமல் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம், நாம் பாவிகள் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டும். மற்றவர்கள் தவறுகள் செய்தாலும் அந்த குறைகளை பிடிப்பது அது நம்மளுடைய வேலைகள் அல்ல. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை தொடர்ந்து நாம் பலப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, today my friends, today when we know that we are sinners, it is our responsibility to help the people who are sinning, to help the people who are doing wrong. We have to lift them up from where they are. That is what we have to do. Even Jesus, he said he doesn't want to condemn the woman. We as the sinners, we doesn't have the right to condemn anyone, because Jesus has died for us. He as the righteous person, he died for us and he didn't condemn anyone. So we as the sinners who believe that we have sinned and we are sinning, we have to remember that we should not condemn other people. We should not tell bad about other people, but we have to repent from our sins. We have to remember that we are sinners and we have to repent from our sins every day. And we also have to help the people who are in trouble. நாம் அன்றாடம் நம்மளுடைய பாவங்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் விட்டு நாம் ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தில் விழுகிறவர்கள் நாம் தூக்கி அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜெபத்திலே அவர்கள் நாம் வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இதை நாம் நினைவு கூறுவோம். இந்த நாளில் உபவாச நாட்களுக்காக நம் உபவாச நாட்களை கடந்து செல்ல இருக்கின்ற வேளையிலே நாம் பாவிகள் என்று சொல்லி நாம் நினைவு கூறுவோம். மற்றவர்களை நம் தவறுகளை கண்டுபிடிப்பது நம்முடைய வேலையில. நம் மற்றவர்கள் தவறுகள் செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இது செய்கிறார்கள், இப்படி நடந்து கொள்கிறார் என்று சொல்வது நம்மளுடைய கடமைகள் அல்ல. தேவனே அதை செய்யாமல் அவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையின் மரத்தில் தொங்கினார். அதை நாம் நினைவு கூர்ந்து நம்மளுடைய பாவங்களை நம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். Dear friends, we have to remember that we should not condemn other people. Even Jesus, who has come to die for us, the God himself never condemned the woman, the adulterous woman. And we ourselves as a sinner, we doesn't have the right to condemn anyone. We have to lift the people who has fallen into misleading in their life. We have to help the people who are doing wrong. We have to pray for them and we have to give what they need, the need for them in their life. As a Christians today, as we are celebrating the Ash Wednesday and as we are going to observe the 40 days of Lent, it is very important for us to see us as a sinner and commit ourselves to God and to repent and ask forgiveness for the God who has come to save us, to die on the cross. It is very important for us to remember as a sinner. இந்த நாளிலே நாம் பாவிகள் என்று சொல்லி நாம் நினைவு கூறுவது இது முக்கியமாக இருக்கின்றது. நாம் இதை நினைவு கூர்ந்து நாம் இதை சிந்தனையில வைத்து நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் என்று நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் செய்கிறது தவறு என்று நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, மற்றவர்கள் தவறை ஆண்டவரை கண்டுபிடித்து அது குற்றம் சாட்டுவது ஆண்டவரே எங்களுடைய வேலை இல்லை. ஆனால் ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஆண்டவரே சமூகத்திலே ஜெபத்திலே வைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அது எங்கள் வாழ்க்கையில தினந்தோறும் ஆண்டவரே நாங்கள் அதை செய்வதற்கும் ஆண்டவரே இந்த 40 நாளிலே ஆண்டவரே இது ஆண்டவரே அதை நாங்கள் பயிற்சி செய்து கொள்வதற்கும் ஆண்டவரே நீர் எங்கள் பலப்படுத்தும். ஆண்டவரே நீரை வழி நடத்தும். இந்த நாட்களிலே, இந்த உபவாச நாட்களை தொடர்ந்து ஆண்டவரே நீரை ஆசீர்வதித்து
வழிநடத்தி பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் தேவ ஜனமே, இந்த வேளையிலே நம்ம ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. Let us glorify God and by singing a song. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ, மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே.
the general confession, பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவர்களை செய்ததினாலும் நலமானவர்களை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காக மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையோடும் சேவிக்க அனுகரித்துள்ளோம். ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ பலமுள்ள கடவுள் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மளுடன் இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளையும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரைக்குள் சேர்ப்பாராக. ஆமேன். கர்த்தர் கற்பித்து கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. Let us say the Lord's Prayer together. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றன்ற உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்குள் பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவும் உங்களை வெறுத்து உங்கள் சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றுவோம். கிறிஸ்து உங்களுக்கு கிருபை புரிவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமுள்ள பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடனே நிலைத்திருக்க கடவுது. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதித்து இந்த உபவாச நாட்களிலே உங்களை அவருடைய வழிநடத்தல் மூலியமாக வழி நடத்துவாராக. ஆமேன்.